Okay, so நாங்கள் இந்த லெக்சரில் VLANs part 3 பற்றி கதைக்க போகிறோம். So these are the topics: native VLAN on router, Wireshark analysis, layer 3 switching. The last two topics இன்னொரு கிளாஸில் செய்வேன். Okay, so இந்த diagramல நாங்கள் native VLAN 10 இதில் போட போகிறோம். Okay, and native VLAN 10 here. So அது எப்படி செய்கிற? There's two methods. Okay, you can read this. First method இது, second method இப்படி. Okay, so ரெண்டு methodsum காட்டுறேன் இந்த lectureல. And the first method, what you do, router interface உள்ளுக்கு போய் encapsulate .1q native. Okay, that's the first method. So IP address கொடுக்க தேவையில்லை, and we already அந்த IP address already நாங்கள் configure பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன நடக்கும் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பிசியில் இருந்து this PC நாங்கள் இந்த பிசிக்கு பிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் VLANs. IP address ஒன்றும் you don't need to think. ஸோ இந்த நெட்வொர்க் தெரியும், இது ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அப்போ நான் டிராஃபிக்கை டிஃபால்ட் கேட்வேக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ டிஃபால்ட் கேட்வேக்கு அனுப்பிக்க எங்கள் டிஃபால்ட் கேட்வே இதில் default gateway G0/0.20 IP address. That's the default gateway. So packet VLAN 20 குள்ளுக்கு வரும். Okay, and then இந்த வழியால போய்க்க இது ஒரு trunk port. This is a trunk port. அப்போ VLAN 20 ன்னு டைப் பண்ணும். So இங்க ஒரு Wireshark கொண்டு கொடுத்தா we should be able to see VLAN 20. So let's see. Okay, so either layer 2 in the destination MAC address you should know it's the MAC address of G0/0.20. okay, destination MAC inge irukku destination MAC. Very interesting. Okay, destination IP, you know this one, 192.168.1.1 அது VLAN 10. Now two interesting information. In the layer 2 உள்ளுக்கு இந்த type field இருக்கு. type என்ன சொல்லுது? 802.1q. okay, 802.1q. அதுண்டா இப்படி இருக்கு. இது layer 2, இது layer 2. okay, இந்த layer 2 உள்ளுக்கு 802.1q உண்டு இருக்கு type. அப்ப and the next header, you can think like next header VLAN information irukku, VLAN 20 like this. okay, adukku pura layer 3 and then ICMP. okay, idu okay, so unmaya this VLAN 20 is actually in here. okay, so actually it's like this. இது தான் layer 2, இது full layer 2. layer 2 லைன் இருக்கு source MAC, destination MAC. okay, ஆனால் இந்த layer 2க்கு உள்ளுக்கு ஒரு இங்கே இருக்கு, இது சொல்லுது VLAN 20 உண்டு. okay, and then a type field in mid here, some type field. okay, so in the type field எங்கே இருக்கு, type field இங்கே இருக்கு, and in the VLAN 20 information இங்கே இருக்கு இதில். okay, so all this இதெல்லாம் layer 2. okay, all this information is layer 2. but the VLAN information layer 2 குள்ளுக்கு. okay, so VLAN 20 ன்னு சொல்லுது. so இந்த switch இங்கே இருக்கேக்க, okay, இங்கே தான் VLAN 20 கீழே, and then இந்த traffic மேலே போய்க்க VLAN 20 tag பண்ணி போகுது. okay, to the default gateway G00/20 G0/0.20. okay, now
இப்போ இது என்ன செய்யும், இது அந்த பேக்கெட் G00.20க்கு போயிருக்கு சரியா. G0.0.20 vlan 20 ஓகே. G0/0.20 அந்த ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது encapsulation.1q 20. ஸோ அங்கோட பேக்கெட் உள்ளுக்கு வேற இப்படி vlan 20 இருக்கு. அப்போ இந்த vlan 20யும் அந்த இன்டர்ஃபேஸ் vlan மேட்ச் பண்ணுது 2020. ஓகே ஃபைன். அண்ட் தென் என்ன செய்யும், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்க்கும். டெஸ்டினேஷன் மேக் அந்த இன்டர்ஃபேஸ்டு மேக் அட்ரஸ் G0/0.20 மேக் அட்ரஸ். ஓகே. அப்போ லேயர் 2 எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகே, கம்ப்ளீட்லி ரிமூவ் லேயர் 2. லேயர் 3 பார்க்க போகுது. லேயர் 3 பார்த்து டெஸ்டினேஷன் 192.168.1.1 அது அங்கே அனுப்பணும் vlan 10 இன்டர்ஃபேஸுக்கு வெளியால். G0/0.10 இன்டர்ஃபேஸுக்கு வெளியால் தான் அந்த பேக்கெட்டை அனுப்பணும். ஓகே, அப்படி அனுப்பிக்க டேக் பண்ண தேவையில்லை. ஏன் டேக் பண்ண தேவையில்லை, ஏன்டா இது ஒரு நேட்டிவ் vlan. இது ஒரு இந்த நாங்கள் கன்ஃபிகர் பண்ண vlan 10 நேட்டிவ் vlan. அப்போ கீழே வரைக்க நாங்கள் டேக் பண்ண மாட்டோம். நார்மல் பேக்கெட்டாக இருக்கும். லேயர் 2, லேயர் 3 அண்ட் தென் ICMP. அண்ட் தென் இந்த பேக்கெட் இப்படி வெளியால் போய்க்க நாங்கள் டேக் பண்ண மாட்டோம். ஏன்டா நாங்கள் நேட்டிவ் vlan இங்கே போட்டோம் as 10. இங்கேயும் நேட்டிவ் vlan 10. ஓகே, ஸோ இந்த பேக்கெட் கேப்சரை பார்த்தா நாங்கள் இங்கே பார்க்குறோம். packet capture இங்கே here. Okay, notice no vlan information. Okay, routerல இருந்து switchக்கு போகுது. இங்கே இருக்கு. Okay, from the router to the switch, no vlan information. ஓகே, நாங்கள் இப்படியும் கன்ஃபிகர் பண்ணலாம் for the native vlan. என்ன செய்கிறோம், இந்த சப் இன்டர்ஃபேஸை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் மெயின் இன்டர்ஃபேஸில் நாங்கள் அந்த IP அட்ரஸ் 192.168.1.62 போட போகிறோம். ஓகே, 25.25.25.192. ஸோ இப்படியும் செய்யக்க the same type of அந்த traffic. ஓகே, ஸோ இதான் இப்போ எங்களோட இன்டர்ஃபேஸ். இது டிஃபால்ட் கான்ஃபிக்ஸ். இதை டைப் பண்ண தேவையில்லை, அப்படியே இருந்த ரவுட்டரில் நாங்கள் இதை போட்டோம். மற்ற 2 சப் இன்டர்ஃபேஸ் இன்னும் இருக்குது 20 and 30. அப்போ ட்ராஃபிக் G0.0.20க்கு வெளியில் போயிருக்க 20 டேக் பண்ணுவோம். G0/0.30க்கு வெளியில் போயிருக்க 30 டேக் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியில் போயிருக்க நாங்கள் டேக் பண்ண மாட்டோம். Okay, so let me one more time நாங்கள் say. Okay, so இந்த இன்டர்ஃபேஸில் என்ன IP அட்ரஸ் 1.62 நினைக்கிறேன். Yeah, 192.168.1.62. Okay, so let me write here. இதில் 192.168.1.62. Okay, now let's do the same exercise. இங்கே இருந்து இங்கே நாங்கள் பிங் பண்ணுறோம். ஓகே, பேக்கெட் பிசிக்கு தெரியும் இந்த பிசி இன்னொரு நெட்வொர்க்கில் இருக்குண்டு. அப்போ நான் டிஃபால்ட் கேட்வேக்கு அனுப்பணும். டிஃபால்ட் கேட்வேக்கு அனுப்பேக்க எப்படி பேக்கெட் இருக்கும், லெட்ஸ் டூ க்ளீன்லி ஹியர். Cancel like this. Okay, let's do like this. PC2, let's call this PC2. Knows that 192.168.1.1 is in a different network. Okay, 192.168.1.1 தான் destination. இது
That's step 1. Step 2. PC2 knows that it must send the frame to the default gateway. 3. PC2 default gateway is in the G0/0.20, the IP address. IP address. Okay, is G0/0.20 IP address. Okay, in the G0/0.20 IP address எங்க இருக்கு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க PC2ல. ரிமெம்பர் நீங்கள் அந்த பேக்கெட் ட்ரேஸில் இந்த கம்ப்யூட்டரை டபுள் கிளிக் பண்ணி என்ன அடிப்பீங்க? இதில் ஐபி அட்ரஸ், இதில் சப்நெட் மாஸ்க், இதில் டிஃபால்ட் கேட்வே, இதில் டிஎன்எஸ். ஓகே, அதெல்லாம் அடிப்பீங்க. இப்போ நீங்கள் டிஃபால்ட் கேட்வே ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஸோ இந்த PC2 டிஃபால்ட் கேட்வே பற்றி தெரியும். G002 IP address. Okay, now 4. PC2 will create ping frame layer 2 source MAC PC2, layer 2 destination MAC idra MAC address. Okay, layer 3 source IP இது 192.168.1.65 1.65 போடுறேன். and then layer 3 destination IP 1.1 192.168.1.1 இது கீழே இது. ஓகே, ஸோ இது அங்கே போகும், சுவிட்சுக்கு போகும். சுவிட்சுக்கு தெரியும் இது vlan 20க்குள்ளுக்கு வந்திருக்குண்டு. ஏனென்றா நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுவீங்க இது vlan 20. ஓகே, switch 4. What will switch do? 4. Switch will look at destination MAC and send frame out of G01. அப்போ நாங்கள் அசியூம் பண்ணுறோம் அந்த MAC address table ஃபுல்லாக பாப்புலேட் பண்ணியிருக்கு. ஓகே, 5. Switch will tag frame with vlan 20 as it leaves G01. Okay, அப்போ frame இப்போ எப்படி இருக்கும்? zoom out பண்ணி கீழே போய் இது காப்பி பண்ணி எப்படி இருக்கும் இப்போ? Okay, something like this. vlan 20 ன்னு tag பண்ணியிருக்கு. and also இங்கே இருக்கு ICMP echo request இங்கே இருக்கு right here. okay, so நாங்கள் frame tag பண்ணிட்டோம். now in the frame G0/0.20 குள்ளுக்கு போகும். so 6. router will basically router will accept the frame on G0/0.20. ஏன் இதில் accept பண்ணுது? ஏண்டா இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளுக்கு தான் vlan 20 இருக்கு. ஓகே, ஸோ இதை மேட்ச் பண்ணுது. இந்த vlan 20 மேட்ச் பண்ணுது எங்கள் ரவுட்டரில் vlan 20 இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்குள்ளுக்கு வருது G0/ accept the frame on G0/20. ஓகே, 7. என்ன செய்யும் இப்போ? பேக்கெட் இப்படி தான் இருக்கு. ஓகே, பேக்கெட் இப்படி இருக்கு. நாங்கள் vlan 20 ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அந்த G0/0.20 வந்திருக்கு. லேயர் 2 டெஸ்டினேஷன் மேக் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் அந்த ரவுட்டோட இன்டர்ஃபேஸ் சப் இன்டர்ஃபேஸ் இது. ஓகே, அப்போ ஃபுல் லேயர் 2 ரிமூவ் பண்ணலாம். லேயர் 2 ரிமூவ் பண்ணி டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்த்து ரவுட் டேபிளை பார்த்து ரவுட் டேபிளில் என்ன இருக்கும்? ரவுட் டேபிள் இருக்கும் 192.168
1.0/26 அப்படி போகணுமெண்டா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வெளியில் அனுப்பணும் G0/0 அங்கோட மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு வெளியில் அனுப்பணும். ஸோ router will look at vlan L2 and remove headers. Router will look at layer 3 and compare against routing table and send frame out of G0/0. okay, so இதெல்லாம் ரிமூவ் பண்ணி layer 3 பார்த்து layer 3 டெஸ்டினேஷனை பார்த்து ரவுட் பண்ணிக்க என்ன செய்யும்? இங்கே லேயர் 2 ரிமூவ் பண்ணிட்டீங்களா? அப்போ லேயர் 2 இன்னொருக்கா போடணும். இப்போ சோர்ஸ் மேக் லேயர் 2 சோர்ஸ் மேக் என்ன G0/0 மேக் அட்ரஸ் ஏன்னா அங்கேருந்து தான் வெளியில் வருது. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும்? இப்போ நாங்கள் அந்த vlan 10 நெட்வொர்க் உள்ளுக்கு இருக்கிறோம். அப்போ இப்போ இந்த PC1 மேக் அட்ரஸ் ஓகே, PC1 மேக் அட்ரஸ் என்ன நாங்கள் vlan 10 உள்ளுக்கு நிற்கிறோம். அப்போ இந்த மேக் அட்ரஸ் இருக்கலாம். ஓகே, PC1 மேக் அட்ரஸ் மேக் அட்ரஸ் vlan ஒன்றும் போடாது. ஏனெண்டா நேட்டிவ் vlan G00 we configured as vlan 10 is the native vlan. okay, vlan 10 is the native vlan. Source IP won't change, destination IP won't change. okay, now in the packet இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியில் போகுது இப்படி கீழே. ஓகே, ஸ்விட்ச் என்ன செய்யும்? ஸ்விட்ச் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை பார்த்து switch will look at destination MAC ADDR and send frame out of G00 in the left side. G00 okay, எப்படி frame இருக்கும்? exactly the same. ஏனெண்டா vlan தேவையில்லை. ஏன் vlan தேவையில்லை? ஏனெண்டா இது ஒரு நேட்டிவ் vlan 10, இதுக்குள்ள நேட்டிவ் vlan 10 போட்டுருக்கு. இது NV10. அப்போ இதுவும் ஃப்ரேம் எடுத்து மேலே அனுப்பும். okay, so that's the full and the analysis. so 2 methods. நாங்கள் G0/0.10 போய் நேட்டிவ் vlan போடலாம். இல்லாட்டி இந்த சப் இன்டர்ஃபேஸை ரிமூவ் பண்ணி இங்கே கன்ஃபிகர் பண்ணலாம் ஒரு IP address. okay, so please go back in the video and watch how to configure both. okay, now நாங்கள் layer 3 switching பற்றி கதைக்க போகிறோம். okay, you can read this. okay, just read this one, pause and read. okay, now the problem in the diagram order ஒரு 50 100 VLANs இருந்தாண்டா எல்லா டிராஃபிக்கும் எப்படி போகுது? எல்லா டிராஃபிக்கும் மேலே போகுது இப்படி. okay, inter VLAN routing செய்யணும்டா. inter VLAN routing என்ன? from one VLAN to another VLAN. VLAN 20 இருந்து VLAN 10க்கு போகணும்டா டிராஃபிக் இப்படி போய் கீழே வரும். VLAN இங்கே VLAN 30 இருந்து VLAN 10 போகணும்டா டிராஃபிக் இப்படி போய் மேலே போய் கீழே வந்து இப்படி போகும். okay, so எல்லா டிராஃபிக்கும் ரவுட்டருக்கு போகுது. அண்ட் ஆல்சோ நாங்கள் இந்த லிங்க்கை நாங்கள் யூஸிங் மல்டிபிள் டைம்ஸ் இந்த லிங்க். ஸோ திஸ் லிங்க் மைட் ஹேவ் அ ப்ராப்ளம், saturated and கணக்கு traffic போகுது. and router might have a problem and கணக்கு எல்லா டிராஃபிக்கும் routerக்கு போகுது for inter VLAN routing between VLANs. okay, இந்த VLANக்கு அடிச்சா routerக்கு போகாது. it will go straight directly like this. okay, so what we do, layer 3 switch நாங்கள் introduce பண்ணுறோம். okay, this is the diagram for layer 3 switch like this. okay, this is a layer 3 switch. okay, நாங்கள் இப்போ சொல்கிறோம் இந்த ஓல்ட் நெட்வொர்க்கில் டிராஃபிக் இப்படி தான் போகணும், மேலே போய் கீழே போய் இப்படி போகணும்.
ஆனால் இப்போ இப்படி போய் டைரெக்டாக இப்படி போகலாம். ஓகே, என்னென்னு காரணம் அது எப்படி how it works. Okay, you can read this switch virtual interface. Okay, நாங்கள் இது layer 2 switch இருக்கேக்க, this was layer 2 before. layer 2 switch இருக்கேக்க என்ன செஞ்சோம், இந்த routerல G0/0.10 நாங்கள் இந்த IP address போட்டோம். 0.20 நாங்கள் இந்த IP address போட்டோம். 0.30 நாங்கள் இந்த 1.90 address போட்டோம். ஓகே, 1.190. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், எல்லா பிசிக்கு போய் default gateway இந்த respective IP addresses. அப்போ இவற்ற default gateway இது, இவற்ற default gateway இவ vlan 20, இவற்ற default gateway இது, இவற்ற default gateway இது. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் இந்த G00 அந்த சப் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரவுட்டரில் சப் இன்டர்ஃபேஸஸ் இருக்காது. ஆனால் இந்த ஸ்விட்ச், இந்த லேயர் 3 ஸ்விட்சுக்கு உள்ளுக்கு போய் நாங்கள் இந்த SVI இருக்கு. ஓகே, SVI இஸ் பேசிக்லி ஒரு 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 உள்ளுக்கு ஒரு ஃபேக் இன்டர்ஃபேஸ் மாதிரி. அது பேர் ஸ்விட்ச் virtualன்னா அந்த இட்ஸ் நாட் ஃபிசிக்கலி நாட் ரியல், switch virtual interface. ஓகே, அப்போ இந்த ரவுட்டருக்குள்ளுக்கு நாங்கள் 3 இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணுறோம். vlan 10 இன்டர்ஃபேஸ், vlan 20 இன்டர்ஃபேஸ், vlan 30 இன்டர்ஃபேஸ். அண்ட் நாங்கள் ஐபி அட்ரஸஸ் கொடுக்குறோம் இந்த இன்டர்ஃபேஸுக்கு. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ யூ கேன் திங்க் ஆக்சுவலி 3 they call it logical interfaces, 3 லாஜிக்கல் இன்டர்ஃபேஸஸ் இந்த இதுக்கு உள்ளுக்கு. ஓகே, இதுக்கு உள்ளுக்கு. அப்போ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அடித்தா இந்த இன்டர்ஃபேஸ் காட்டும், இந்த இன்டர்ஃபேஸ் காட்டும், இந்த இன்டர்ஃபேஸ் காட்டும், இந்த இன்டர்ஃபேஸ் காட்டும், அண்ட் இந்த 3 இன்டர்ஃபேஸஸும் காட்டும். ஓகே, ஈவன் தோ இந்த இட்ஸ் நாட் ஃபிசிக்கல். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், இதில் இந்த கம்ப்யூட்டரில் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த கம்ப்யூட்டரில் முந்தி டிஃபால்ட் கேட்வே என்ன, G0/0.20 எந்த ஐபி அட்ரஸ் இருந்த 1.126. ஓகே, ஸோ இன்னும் திஸ் திங் இஸ் ஸ்டில் த சேம் டிஃபால்ட் கேட்வே ஐபி அட்ரஸ். ஸோ இந்த பிசியில் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, யூ டோன்ட் நீட் டு சேஞ்ச் எனிதிங். ஓகே, ஆனால் இப்போ டிராஃபிக் ஸ்விட்சுக்கு போகுது. ஓகே, டிராஃபிக் ஸ்விட்சுக்கு போகுது. அண்ட் தென் இந்த ஸ்விட்ச் என்ன செய்யும், ஸ்விட்ச் vlan 10க்கு போகுது. ஓகே, ஸோ இந்த டிராஃபிக் டெஸ்டினேஷன் ஐபி டிஐபி ஈக்குவல்ஸ் 192.168.1.1 192.168.1.1. ஓகே, அந்த டிராஃபிக் ஸ்விட்சுக்கு வருது. ஸ்விட்ச் இப்போ லேயர் 3 பார்க்கலாம். லேயர் 3 பார்த்து ஸ்விட்ச்ட ரவுட்டிங் டேபிளை பார்த்து, ரவுட்டிங் டேபிள் என்ன சொல்லுது, ரவுட்டிங் டேபிள் சொல்லுது ஓகே நீங்கள் 192.168.1.1க்கு போகணுமெண்டா அது இந்த நெட்வொர்க்கில், இந்த நெட்வொர்க் உள்ளுக்கு vlan 10. அப்போ நான் இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம், அண்ட் இப்படியும் அனுப்பலாம். ஓகே, ஸோ ரவுட்டிங் டேபிளை பார்த்து ரவுட் பண்ணி ஸ்விட்ச் இப்படி அனுப்பும். ஏனென்றால் இந்த டெஸ்டினேஷன் மேக் பிசி டு டெஸ்டினேஷன் மேக் இந்த இங்கே இருக்குது அந்த மேக் அட்ரஸ் டேபிளில். ஓகே, ஸோ இப்படி அனுப்பலாம். ஓகே, ஸோ நோட்டீஸ் என்ன நடக்குது, பிசி 1 டிராஃபிக் மேலே போகுது ஸ்விட்ச் 2க்கு. ஸ்விட்ச் 2 மேலே ரவுட்டருக்கு அனுப்ப தேவையில்லை. ஏனென்றால் இப்போ இது ஒரு லேயர் 3 டிவைஸ் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். லேயர் 3 டிவைஸ்னா என்ன, டெஸ்டினேஷன் ஐபியை பார்க்கணும். டெஸ்டினேஷன் ஐபியை பார்த்து ரவுட் டேபிளை பார்த்து, ரவுட் டேபிள் சொல்லுது இந்த பேக்கெட் நாங்கள் இங்கே வெளியால் அனுப்பணும், இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸுக்கு வெளியால் அனுப்பினா இப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம், இப்படியும் அனுப்பலாம். இப்படி அனுப்ப போகுது. ஏனெண்டா அந்த டெஸ்டினேஷன் மேக் இங்கே தான் இருக்குது. ஓகே, அந்த மேக் அட்ரஸ் டேபிள் எம்டிண்டா
MAC address table, if the MAC address table empty என்ன செய்யும், flood பண்ணும், flooding. Okay. So, and also இப்படி போயிக tag பண்ணும். When it goes like this, it will tag. And type பண்ணாங்க, this is a trunk port now. No native VLAN. VLAN 10 is not native VLAN. Okay. அப்போ இந்த லிங்க் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த 2 லிங்க்ஸ். Now இது இன்னொரு நியூ நெட்வொர்க். அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இங்கே போட்டு ஒரு ஐபி அட்ரஸும் இங்கே போட போகிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸஸ். ஸோ 192.168.1.192 then the /30 10 IP addresses, different network, and then ஒரு default route போடுவோம். ஸோ அந்த default route என்ன, இப்போ இது ping 192.168.1.1 அடிக்கிறீங்க. அப்போ டிராஃபிக் எப்படி போகும், இப்படி போய் இப்படி போய் இப்படி போகும். ஓகே, ping 8.8.8.8 அடிக்கிறீங்க. அது என்ன நடக்கும், இப்படி போய் ஓகே டெஸ்டினேஷன் ஐபி 8.8.8.8 8.8.8.8 இந்த லேயர் 3 ஸ்விட்சில் இருக்கா, இல்லை. இந்த ஸ்விட்சில் ரவுட் டேபிளில் இந்த 3 நெட்வொர்க்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த லேயர் 3 ஸ்விட்ச் 8.8.8.8 பற்றி தெரியும். அப்போ என்ன செய்யும், அதான் டிஃபால்ட் ரவுட் இருக்குது. டிஃபால்ட் ரவுட் சொல்லுது, எனக்கு அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க் தெரியாண்டா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் இங்கே அனுப்புங்க. ஓகே, அண்ட் தென் இவர் responsible for to send it to internet. Okay, so இங்கே போகணும்னா இப்படி போய் ரவுட் டேபிள் இருக்குது VLAN 30 பற்றி தெரியும் ரவுட் டேபிளில். அப்போ நான் இப்படி அனுப்புவேன். 8.8.8 அடித்தா 8.8.8 ரவுட் டேபிள் இல்லை. அப்போ டிஃபால்ட் ரவுட் யூஸ் பண்ணி மேலே போகும். டிஃபால்ட் ரவுட் சொல்கிறது எனக்கு தெரியாண்ட எங்கள் டெஸ்டினேஷன், நான் எல்லா பேக்கெட்ஸும் இப்படி அனுப்புவேன். ஓகே, ஸோ இப்படி தான் கன்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ எல்லா சப் இன்டர்ஃபேஸை ரிமூவ் பண்ணி நாங்கள் இதை ரீசெட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நோ ஐபி அட்ரஸ் இப்போ இந்த டிஃபால்ட் இன்டர்ஃபேஸில் இந்த இங்கே இருக்குது. No IP address, இதெல்லாம் deleted. இந்த deleted. Okay, so that's step 1. இதோட layer 3 switch. Remember layer 3 switch. Okay, next. இந்த இன்டர்ஃபேஸ் எங்கே போகுது, ரவுட்டருக்கு போகுது. அப்போ ஒரு IP address ஒன்று போடுறோம். Okay, normal IP address, just normal IP address. Okay, so now, sorry, இது router 1ல, this is all router 1 information. Sorry, நாங்கள் இங்கே நிற்கிறோம். என்ன செய்கிறோம், சப் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இந்த G00 அதை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் திஸ் ஒன். சப் இன்டர்ஃபேஸை ரிமூவ் பண்ணி அந்த G00 எனி ஐபி அட்ரஸ் எல்லாம் நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம். ஒன் router 1. Okay, and then ஒரு IP address on the போடுறோம் on router 1. We put IP address, one second. IP address we put on router 1. Yeah. ஓகே, இப்போ நாங்கள் ஸ்விட்ச் 2ல் நிற்கிறோம். ஸ்விட்ச் 2 gig 01 நாங்கள் கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் நாங்கள் இந்த கமாண்ட் தேவை. என்ற நார்மலி ஒரு லேயர் 2 ஸ்விட்ச், ஒரு ஸ்விட்ச் உண்டு, இட்ஸ் அ லேயர் 2 டிவைஸ். நீங்கள் அந்த ஸ்விட்சை லேயர் 3 டிவைஸுக்கு ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த கமாண்ட் தேவை, ஐபி ரவுட்டிங். அப்போ தான் இது லேயர் 3 வேறு, லேயர் 3 செய்யலாம். ஓகே, and also interface gig 01 உள்ளுக்கு போய் no switch port, அதண்டா don't do layer 2, do layer 3.
ஓகே லேயர் 2 செய்ய வேண்டாம், லேயர் 3 செய்யுங்க. அண்ட் தென் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து போட்டுரும். ஸோ என்ன செஞ்சோம், gig01 அங்கே இருக்குது, அது ரவுட்டரை ஃபேஸ் பண்ணுது. ஸோ நாங்கள் இங்கே ஒரு நார்மல் ஐபி அட்ரஸ் போட்டு இங்கேயும் ஒரு நார்மல் ஐபி அட்ரஸ் போட்டு okay, show IP interface brief adicha, you can see the information. gig01 la IP address up and up and up. okay, இப்படி தான் default gateway configure பண்ணுறோம். okay, இது என்ன சொல்லுது, IP route any destination, any destination subnet, any subnet mask எனக்கு தெரியாண்டா இங்கே அனுப்புங்க 192.168.1.194. அப்போ இப்படி தான் டிஃபால்ட் ரவுட் அடிக்கிறது. ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் any packet with destination IP, anything sent to next hop to the router. So route table பார்த்தா இங்கே இருக்கு இந்த ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது, நான் 8.8.8க்கு போனால் அது ரவுட் டேபிளில் இல்லை. அப்போ நான் இங்கே இந்த ரவுட்டருக்கு அனுப்ப போகிறேன் நெக்ஸ்ட் ஹாப். ஓகே, 7.7 சேம் திங் அங்கே அனுப்புகிறேன் ரவுட்டருக்கு. ஓகே, இதுதான் எங்களோட ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரவுட். இப்படி தான் இருக்கும், ஆல்வேஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ ஷோ இன்டர்ஃபேஸஸ் ஸ்டேட்டஸ் அடித்தா gig01 ஒரு ரவுட்டட் போர்ட், இட்ஸ் அ ரவுட்டட் போர்ட். ஓகே, gig01 அங்கே gig01 இந்த ரவுட்டரை ஃபேஸ் பண்ணுது ஹியர் g01, இது ஒரு ரவுட்டட் போர்ட். ஸோ இட் கேன் ரவுட். இப்போ நாங்கள் அந்த மெட்ட இன்டர்ஃபேஸஸ் கன்ஃபிகர் பண்ண போகிறோம். என்ன இன்டர்ஃபேஸஸ், SVIs. okay, so interface vlan 10 IP address nu kudukurom, just like normal interface, no shutdown. Interface vlan 20 IP address, no shutdown. Interface vlan 30 IP address, no shutdown. okay, so நாங்கள் அந்த சுவிட்சுக்குள்ளுக்கு 3 இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணி IP addresses கொடுத்துட்டோம். okay, okay, so நீங்கள் இப்படி கன்ஃபிகர் பண்ணிடலாம். ஜஸ்ட் அ சைட் நோட், இன்டர்ஃபேஸ் vlan 40 IP address no shutdown அப்படி அடித்தா vlan 40 டவுன் இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் சர்டன் கண்டிஷன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த இன்டர்ஃபேஸை மேலே கொண்டு வர. ஓகே, ஸோ what those conditions இப்போ நான் காட்ட போகிறேன். okay, number 1, the VLAN must exist on the switch. okay, அப்போ இந்த ஸ்விட்சில் நாங்கள் VLAN 10, 20, 30 ஆல்ரெடி நாங்கள் க்ரியேட் பண்ணோம். okay, we already created VLANs 10, 20, 30. ஸோ அந்த SVI க்ரியேட் பண்ணிக்க, அந்த இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்க ஆல்ரெடி அப்புன்னு இருக்கும். ஓகே, VLAN 40 நாங்கள் க்ரியேட் பண்ணல. ஓகே, அப்போ ஷோ VLAN brief அடித்தா VLAN 40 காட்டாது, ஏன்னா நாங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணல. ஓகே, ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுற ஒரு VLAN, you can just go conft and then VLAN 30 அடித்தா it will create the VLAN. okay, so the VLAN must exist on the switch. The switch must have at least one access port in the VLAN in an upstate and or trunk port that allows the VLAN that is in an upstate. okay, எங்களோட டயக்ராமில் at least VLAN 10 இந்த போர்ட்டுக்குள்ளுக்கு நாங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டோம். VLAN 10 இந்த 10 access port, VLAN 20 இதில், VLAN 30 இங்கே இருக்குது, நாங்கள் இதில் allow பண்ணிட்டோம், allowed. ஓகே, ஆனால் VLAN 40, well, number 1 நாங்கள் VLAN 40 க்ரியேட் பண்ணல, ஆனால் number 2 அந்த VLAN 40 is not assigned anywhere. ஓகே, எங்கேயும் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, and இதுலேயும் இல்லை. ஸோ அதான் அந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. and then the VLAN must not be in shutdown, அப்போ no shut.
Okay. Now look at this interesting output. Do show IP route. என்ன இது காட்டுது? நான் 192.168.1.0க்கு போகணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் வழியில் போகிறேன். vlan 10, 1.64, vlan 20, 1.128, vlan 30. ஓகே, அங்கே ஸ்டாட்டிக் ரவுட், டிஃபால்ட் ஸ்டாட்டிக் ரவுட் அங்கே இது. ஓகே, ஸோ இப்போ நான் இன்டர்நெட்டுக்கு போகணும்னா இந்த மேலே ஸ்டாட்டிக் ரவுட்டை யூஸ் பண்ணி, டிஃபால்ட் ஸ்டாட்டிக் ரவுட்டை யூஸ் பண்ணி போவேன். vlan 30க்கு என்ன பண்ணணும்னா என்னென்ன இருக்கும்? டிராஃபிக் இப்படி போய் டெஸ்டினேஷன் ஐபி 192.168.1.128 நெட்வொர்க். ஓகே, ஸோ அது இது ரவுட் டேபிள் பார்த்தா 1.128 அது அங்கே இருக்குது ரவுட் டேபிளில். 1.128 இது. அப்போ இது சொல்லுது நான் vlan 30க்கு வெளியில் அனுப்பணுமெண்டு. ஓகே, vlan 30க்கு வெளியில் அனுப்பணுமெண்டா எங்கே இருக்குது vlan 30? இந்த ட்ரங்க் போர்டு வெளியில். அப்போ நான் இப்படி தான் அனுப்புவேன். Okay, so this is the review. That's all for today. Thank you.